தமிழ்நாடு தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றோர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டினுடைய கல்வி முறையில் பின்தங்கி இருக்கிறது என்றும் அவருடைய பாடத்திட்ட முறை மாணவருடைய நுண்ணறிவை குறைக்கின்ற வகையில் இருக்கிறது என்கின்ற ஒரு அறிவிப்பை தமிழ்நாட்டினுடைய ஆளுநர், மரியாதைக்குரிய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தெரிவித்த அந்த அறிவிப்பு ஒரு பள்ளியினுடைய 100ஆண்டு விழாவில் இதை தெரிவித்ததை வன்மையாக இதை நான் கண்டிக்கின்றேன். தேசிய நல்லாசிரியர் என்ற முறையிலும் ஆசிரியருடைய நல்லாசிரியர் விருது தருகின்ற ஆசிரியருடைய தினவிழா நாளை தினம் வரப்போகிறது. அதை முன்னிட்டும் தமிழ்நாட்டுடைய கல்வி முறையை பொறுத்தவரையில் பின்தங்கிய மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், பல்வேறு நிலையில் இருப்பவர்களுடைய தரத்தை அறிந்து கற்றல் கற்பித்தல் நிலைப்பாடிலே உள்வாங்கி கற்பிக்கின்ற ஆசிரியர்களையே பாடத்திட்ட குழுவிலே இடம்பெற வைத்து அந்த பாடத்திட்டத்தை எழுதுகிற வடிவமைக்கின்ற நிலைப்பாடை தமிழ்நாடு அரசு தான் செய்திருக்கிறது. எனவே இந்த தமிழ்நாட்டு அரசினுடைய பாடத்திட்ட வடிவமைப்பு, கலை திட்டம், இந்த கலை வடிவமைப்பு இதெல்லாம் ஆசிரியர்கள் வைத்தும் அந்த குழு வைத்தும் தான் நிர்ணயித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரையைப் போல விழுப்புரத்திலே தற்பொழுது உருவான விஞ்ஞானி வீரமுத்து வேல் போல, தலைவர் சிவன் போல, விண்வெளி ஆய்வு மையத்துடைய தலைவர் சிவன் போல எண்ணற்ற விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தினால் படித்துத்தான் இன்று அறிஞர்களாக, விஞ்ஞானிகளாக, பொறியாளர்களாக, மருத்துவர்களாக, சட்ட நிபுணர்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டத்தினுடைய வலிமை மாணவர் நலனறிந்து மனையியலை சார்ந்து பல்முக திறன்களை உருவாக்குகின்ற வடிவமைப்பிலே பாடத்திட்டம் உருவாகி இருக்கிற நிலைப்பாடும், நீட் போகின்ற தேர்வில் தமிழ்நாடு அரசுக்கு ஏற்புடையதாக இசைவு இல்லாமல் இருந்தாலும் இந்த பாடத்திட்டத்தில் படித்ததனால்தான் இன்று நீட் போன்ற தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று மாணவர்கள் இன்று மருத்துவத்திலே அதிகமாக இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த 7.5 விழுக்காடு நிலைப்பாடு என்பது அரசு பள்ளி மாணவர்களும் மருத்துவத்திலே வந்திருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டம் என்பது இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவிலே இந்த பாடத்திட்டம் இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய கல்வி முறையை பீகார் உள்ளிட்ட மாநிலமெல்லாம் தமிழ்நாட்டினுடைய கல்வி முறையை பார்த்துவிட்டு சென்று உலக அளவில் இன்று உலக அறிஞர்களில், தொழில்நுட்பத்திலே, பொறியாளர்களே வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டினுடைய பாடத்திட்டம் கீழ்நிலையில் உள்ளது என்ற ஒரு கருத்து, வன்மத்தை, அரசியல் சாயமெல்லாம் பாடத்தில் வைத்து கொள்ள வேண்டாம் என்கின்ற வேண்டுகோளை தமிழ்நாட்டினுடைய ஆளுநருக்கு தெரிவித்து இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றோர்களுக்கான கோரிக்கையை மாண்புமிகு அமைச்சரிடத்தில் வழங்கியிருக்கிறோம். இந்த கோரிக்கையிலே தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர்களுக்கான அறிவிப்பை அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக தமிழ்நாட்டுடைய ஆளுநர் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன். அதே போன்று தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியருடைய பொதுச் செயலாளர் என்ற முறையிலும் பொதுச் செயலாளராக இருக்கிற இரா தாஸ் ஆகிய நான் ஆரம்ப கல்வித்துறையில் அடித்தளத்தில் காடு மேடு பகுதியிலும், கடற்கரை ஓரத்திலும், மலைப்பாங்கான பகுதியிலும் ஆரம்ப கல்வி அழிந்து விடாமல் கல்வி திட்டத்தை பாதுகாத்து கொண்டு வருகின்ற நிலைப்பாடு, இதன் சார்பாகவும் வன்மையாக இந்த கண்டனத்தை பதிவு செய்து தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் நிலைப்பாடிலும் இதை இணைத்து இந்த நிலையை தொடரும் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுக்க தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நான் நடத்துவோம் என்ற நிலைப்பாடும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து இந்த முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். கல்வியில் சாயம் பூச வேண்டாம், பாடத்திட்டத்தில் சாயங்களை பூச வேண்டாம் என்ற வேண்டுகோளை நான் இதன் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.
சார் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறதுனால எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? கட் பண்ண இது தம்பி வந்துடான், பரவாயில்ல. ஒரு டேக்கு பக்கத்தில் ஒன்றும் இல்லைவா, ஜாக்கிரதை வருது. ஒரு டேக், ஒரு செகண்ட், இன்னொரு முறை டேக் எடுக்கலாமா? வந்துட்டார், நெல் பார்க்க பரவாயில்ல. தமிழ்நாட்டினுடைய கல்வி முறை மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் பின்னடைவு இருக்கிறது, நுண்ணறிவு குறைவாக இருக்கிறது என்ற நிலைப்பாடை ஒரு அரசு பள்ளியினுடைய, குறிப்பாக ஒரு பள்ளி ஆண்டு விழாவில், நூற்றாண்டு விழாவில் மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் RN ரவி ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். குறிப்பாக ஆரம்ப கல்வியின் சார்பாக பாடத்திட்டங்களை, பள்ளி கல்வித்துறையுடைய பாடத்திட்டங்களை மாணவருடைய மனநிலை அறிந்து கலைத்திறனை வடிவமைக்கின்ற குழுவிலே பாடத்தை கற்பிக்கிற ஆசிரியர்களே அந்த குழுவிலே இடம்பெறுகிறார்கள். அந்த குழுவிலே இடம்பெற்று பாடத்திட்டத்தை வடிவமைக்கிறார்கள். இதனுடைய விளைவாக தமிழ்நாட்டிலிருந்து விஞ்ஞானிகளாக மயில்சாமி, அண்ணாதுரை போன்றோர், இப்படி பல அறிஞர்கள் இதிலிருந்து உருவாகி இருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாட்டில் குறிப்பாக விஞ்ஞானி வீரமுத்துவேல், தலைவர் சிவன் உள்ளிட்டோர் தமிழ்நாட்டிலிருந்து உருவான விஞ்ஞானிகள், பல பொறியாளர்கள், அரசியல் தலைவர்கள், சட்ட நிபுணர்கள், இப்படி பல்வேறு முகாந்தாரத்தில் தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டத்தில் தான் உருவாகி இருக்கிறார்கள். நீட் போன்ற தேர்வில் தமிழ்நாடு அரசுக்கு இசைவு இல்லை என்று சொன்னாலும், நீட் போன்ற தேர்வில் இன்று மாணவர்கள் படித்து தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டம் வடிவமைப்பு சிறப்பாக இருந்ததால் தான் இன்று தமிழ்நாடு முழுக்க பங்கு பெற்ற அரசு பள்ளி மாணவர்கள் குறிப்பாக 7.5 விழுக்காடிலும் மருத்துவத்திலே மாணவருடைய சேர்க்கை அதிகரித்திருக்கிறது. எனவே பாடத்திட்ட நிலைப்பாடிலே சாயத்தை பூச வேண்டாம், எந்த சாயமும் பாடத்திட்டத்தில் வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் ஆசிரியர் சார்பாகவும், நான் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற சங்கத்தின் சார்பாகவும் மனு அளித்திருக்கிறேன். தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றேன். இதை தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டம் இந்திய தேசமே திரும்பி பார்க்கின்ற வகையில் வடிவமைத்திருக்கிறது. எனவே தான் இங்கு சமத்துவமான கல்வியும் சகோதரத்துவ கல்வியும் எந்த விதமான பாகுபாடற்ற கல்வி முறையை பின்பற்றி வருகிறார்கள். எனவே இப்படி கல்வியிலே சாடுவதை அரசியலுக்கு அப்பாற்பட்டு வைத்து கொள்ள வேண்டும், கல்வியில் சாட வேண்டாம் என்ற வேண்டுகோளை வைத்து இப்படி தொடருமானால் நிச்சயமாக இதை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்கின்ற செய்தியை இங்கே நான் பகிர்ந்து கொள்கின்றேன். தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியருடைய மாநில பொதுச் செயலாளர் இராதாஸ்.